வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. கட்டெல்லாம் பார்த்துட்டு யூத் படத்தில் நம்ம இளம் சூப்பர் ஸ்டார், இளம் தளபதி, இளம் தலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட டைட்டில்ஸ் தான் கொடுக்குறாங்க. நம்ம கருணாஸ் அவர்களின் மகன் கென் கருணாஸ் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி கட்டியிருப்பேன்னு நினச்சிருப்பீங்க. அதெல்லாம் இல்லைங்க. அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்து அதில் ஆரம்பித்த தலைவலி இறுக்கி கட்டினா கூட நிற்க மாட்டேங்குது, அவ்வளோ வலிக்குது. முதல்ல இந்த படத்தை பற்றி யூத் நம்ம தளபதி அவர்கள் நடித்து வெளிவந்த ஒரு படத்தோட டைட்டிலே கடை வாங்கி இந்த படத்துக்கு வச்சுருக்காங்க. படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க முதல்ல பார்த்துடலாம். கென் கருணாஸ், தேவதர்ஷினி, சுராஜ், அனிஷா, அனில்குமார், மீனாட்சி தினேஷ், பிரியான்ஷி யாதவ், இன்னும் ஏகப்பட்ட பேர். அண்ட் தென் மியூசிக் நமது ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் மற்றும் இயக்கம் கென் கருணாஸ் அவர்களின் முதல் படம். ஸோ படத்தோட கதை ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 10th ரொம்ப கஷ்டப்பட்டு ஜஸ்ட் பாஸ் ஆகிற ஒரு பையன் +1 போய் சேர்றான். ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து எப்படியாவது ஐஏஎஸ் ஆக்கிற முடியாதா அப்படின்ற ஒரு கனவு. ஆனால் பையனுக்கு அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா, எப்படியாவது இந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு பொண்ணை உஷார் பண்ணி ஸ்கூலு காலேஜ்னு அப்படியே மேரேஜ் வரைக்கும் கொண்டு போயிடணுன்றது தான் கனவு. இதுவல்லவா லட்சியம். அந்த கனவை நோக்கி நம்ம பையன் ஓடுறாரு, நம்ம ஹீரோ. அதில் அவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லையா, அவங்க அம்மாவோட கனவை நிறைவேற்றினாரா இல்லையா அப்படின்ற இந்த 2 பேரும் கனவு நிறைவேறிச்சா அப்படின்றத இப்போ உள்ள சூழல் உள்ள ஜென்ரேஷன் பசங்களோட கதையமைப்போட ஒன்றிணைச்சு அப்படியே கொண்டு போயிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்ததுன்றதுலேருந்து ஆரம்பிச்சிடறேன். முதல்ல ஜிவி பிரகாஷ், நான் மனுஷன், என்ன படம், ஏதாவது என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாமல் வரலாம் அப்படிலாம் இல்லை. என்ன டீமாக வேணாலும் வச்சுக்கோ, என்ன மேட்ச் வேணாலும் வச்சுக்கோ, நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன், நான் அடி பொழக்க போகிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்னைக்கு ஜிவிபி அவர்கள் வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். உண்மையிலேயே இந்த படத்தில் இசையும் பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே படம் அப்படிதான் இருக்கும். ஸோ வேறு விதமான ஒரு மியூசிக்கு, பாடல்களாக இருக்கட்டும். ஆல்ரெடி முட்டக்கலைக்கு சாங் எவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும். அது இல்லாமல் மற்ற பாடல்களுமே வந்துட்டு படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் அப்படி இருந்தது. அவ்வளோ கனெக்ட் ஆனதுக்கு காரணம் இசை. ஸோ முதல்ல இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது இசை தான். ரெண்டாவது, இந்த படத்தோட மேக்கிங் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸ்கூல் படம் ஃபுல்லாகவே ஸ்கூல் லைஃப் தான். ஸோ +1 +2 அந்த 2 வருஷம் அந்த ஸ்கூலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்கூல் லைஃப்க்கான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. விஷுவலி சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, கிரவுண்டு, அப்புறம் வீடு, அந்தந்த பசங்களோட வீடு, இவ்வளோதான். இதை வந்து ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. விஷுவலி ரொம்ப நல்லா இருந்தது, ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப நல்லா இருந்தது, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. மூணாவது, இந்த படத்தோட ஆக்டிங். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து நம்ம வந்து கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா தேவதர்ஷினி அண்ட் சுராஜ் அவர்கள் தான். ஏன்னா 2 பேரோட பேருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. தேவதர்ஷினிக்கு ஆல்வேஸ்லி ஒரு ரொம்ப பாசமான, ரொம்ப லவபிளான ஒரு அம்மா கேரக்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. 2ஆம் பாதியில் வந்து அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகிற சூழ்நிலை வரும். அதுக்கப்புறமா அவங்களோட ஆக்டிங்கும் சரி. அது வரைக்கும் சுராஜோட ஆக்டிங் ரொம்ப ஜாலியாக. அதேமாதிரி கிளைமேக்ஸை பிள்ளைகிட்ட பேசுறது, ரொம்ப மனசு உடஞ்சி பேசி அவருக்கான கட்டிப்பிடிக்கிற சீன்னா 2 பேருமே கண்கலங்க வச்சிட்டாங்க. அவங்க தான் 12 ரொம்ப நல்லா இருந்தது. அதே நளினி கொஞ்ச நேரம் பிரின்சிபலாக வந்தாலுமே இப்போ உள்ள சூழலில் பசங்களை எவ்வளோ மேய்க்கிறது கஷ்டம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி என்னதான் அவங்க வந்து அவங்கள திட்டினாலும் கோச்சிக்கிட்டாலும் அவங்க எல்லாம் தாம் பிள்ளைங்களா நினைக்கிற ஒரு பிரின்சிபல் கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட கேரக்டருமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து இந்த ஸ்கூல் பசங்களாக வர எல்லாரும் கேரக்டருமே, இந்த ஹீரோயின்லாம் சொல்லலாம். கென் கருணாஸ் அவரோட வர நண்பர்களாக இருக்கட்டும், இந்த பக்கம் அனிஷாவாக இருக்கட்டும், மற்ற நடிகைகளாகட்டும், எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும். ஒரு சில இடங்களில் அது ஒரு மாதிரி இருந்தால் கூட நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆக்டிங் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தலைவலிக்கான காரணம் என்ன? அதான் ஃபர்ஸ்ட் திங், இந்த பையன் +1 +2 எப்படியாவது ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனால் அவங்க அம்மா ஐஏஎஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்களா. இந்த 2 கனவுமே ஒரே கனவாக மாறுறதான ஒரு சூழல் இருக்கும் படத்தில் ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி. அப்படியே நடக்கும். அதுக்கப்புறம் 1 month தான் படித்து முடிச்சு 12th வந்து ஸ்கூலில் டாப் 10 வந்துடும். வேற லெவல் இல்லை. என்ன சொல்ற? அது வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிற ஜஸ்ட் பாஸ் பையன் தான். அதுலேயும் +2 அது ஒரு வாட்டி கூட பாஸ் ஆகிருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பையன் வேற லெவல். ஸோ கடைசியில் என்ன முடிச்சிருப்பாங்கன்னா, காதல்ன்றது வந்து ஒரு எதிர்பார்ப்போட வர எதுவுமே காதல்கள். இப்போ அவங்க அம்மா அப்பா வந்து அவன் ஃபெயிலாக இருந்தாலும் 3 நாள் 4 நாள் கோவப்பட்டு அதுக்கப்புறம் பேசியிருப்பாங்க. ஆனால் நீ வந்து அப்படி பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் காதலிக்கிட்ட சொல்லுவான். ஸோ அம்மா அப்பா காதல் தான் உண்மையான காதல் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படிப்பு தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி வச்சுப்பாரு. பட்டம் முழுக்க அதெல்லாம் காட்டலை. பட்டம் முழுக்க ஸ்கூலில் இப்போ படிக்கிற பசங்க உங்கள் கெத்து என்னன்னா, ஒருத்தையும் உஷார் பண்ணணும். அவள் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்கூல் வராமல் போனான்னா இன்னொருத்தி உஷார் பண்ணுறது வாய்ப்பு கிடைச்சா அவளையும் உஷார் பண்ணணும். முடிஞ்சால் 2 பேரும் ஒரே சமயத்தில் ஓட்டணும். மாட்டிப்போன்னு தெரிஞ்சால் ஒருத்தியை கழட்டி விட்டு இன்னொருத்தி அவள் யாரை பிக்கப் பண்ணணுமோ அவளை ஓட்டிடும். இதுதான் கான்செப்டாகவே முதல் பாதி முழுக்க ஓடும் தான். அவன் ஒரு பொண்ணு பின்னாடி போகிறது, ஒரு பொண்ணு உஷார் பண்ணுறதுலேயே காட்டியிருப்பானுங்க. இதில் எங்கேயுமே இந்த நடுவில் எங்கெல்லாம் முடியுமோ அவங்க அப்பா அம்மா ஜோக்கராக காட்டியிருப்பான். அவங்க அப்பாவும் அம்மாவும் எங்கெல்லாம் பட்டம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோக்கர் தான் அவங்க. அதே மாதிரி ஒரு பேருக்கு கூட படிக்கிற சீனோ எக்ஸாமோ இதுவும் கிடையாது. இதில் வந்து
டீச்சருக்கு ஒரு 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 ஆண் வாத்தியாருக்கு வந்து பெண் குரல் கொடுத்து அவங்களையும் வந்து ஷேம் பண்ணியிருப்பான். அது ஒரு காமெடிங்களா இவங்க நினச்சிப்பாங்க. கேட்டால் படிப்பு தான் எல்லாம், அது படிப்பை கொடுக்குற டீச்சர் பைத்தியக்காரங்கள அங்கேயும் ஒரு அவமானப்படுத்தியிருப்பான். எதுக்கு? என்ன அளவுக்கு அந்த சீனு? அது தேவையே அந்த இடத்துக்கு, அது அந்த அந்த கான்செப்ட் தேவையே கிடையாது. ஒரு தமிழ் வாத்தியாரை திணிக்கும், யார் அசிங்கப்படுத்துறா? தமிழ் வாத்தியாரை அசிங்கப்படுத்தியா, தமிழ் அசிங்கப்படுத்தியா, இல்லை மொத்த வார்த்தையே அசிங்கப்படுத்தியா? இந்த மாதிரி ஒரு இளவு சீன் இருக்கும். சரி, கட் பண்ணா 2ஆம் பாதியில உருட்டுருவான்னா, 2ஆம் பாதியில வந்து ஒரு மோதல்லே இருக்கிற ஒரு நிலையில வந்து ஒரு பொண்ணு வந்து கூட ஃப்ரெண்ட் ஆகும். இவன் வந்து ஓகே, இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் லவ்வே இல்லை, நான் மாறிட்டேன், நான் பொம்பளை பொறுக்கி கிடையாது. அதில் வேற சாருக்கு யாராவது பொம்பளை பொறுக்கின்னு சொன்னா கோவம் வந்துடும். சார் நான் பொம்பளை பொறுக்கி கிடையாது, நான் வந்து அவளுக்காக நான் எல்லாத்தையும் மாறிட்டேன் அப்படி இப்படின்னு சீனை போட்டு அவகிட்ட போய் லாஸ்ட் ஃபேர்வெல் டே, அதாவது எப்போ எல்லாம் கேட்டுக்கங்க, ஃபேர்வெல் டே அன்னைக்கு போய் ப்ரொப்போஸ் பண்ணுவான். நான் அவனை அப்படி பார்க்கலன்ட்டு அவன் மூஞ்சில காரி துப்பிட்டு போயிடுவான். ஏன்னா நாயே நீ நல்லவே உன் கூட பழகினா உடனே காதலா வெக்கமால உனக்கு அப்படின்றா. இவர் என்ன நினைச்சுப்பாரு, இதை உண்மையான காதல். அப்படியே மனசுடைஞ்சு அழுது வீட்டுக்கு போவார். பார்த்தா அவங்க அம்மா உடம்புநிலை மோசமாயிடும், என்ன பண்ணதே தெரியாது. அவங்க அம்மா வந்து அந்த மாதிரி ஆகணும். அவங்க அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு இவனை திட்டி விடுவார். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா தான் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு மனநிலை வந்து அவன் பாதிக்கப்பட்டு 1 மாதம் கழிச்சு ஸ்கூலுக்கு போவான். ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பொண்ணு வந்து சாரி கேட்பான். சரி, நம்மளால இப்படி ஒருத்தன் அப்படி ஃபீல் பண்ணுறானே, சாரி கேட்ட உடனே நீ தான் வேணாம், அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், ஏதாவது முன்னே இல்லை லவ் பண்ண இல்லை கிளம்பு அப்படின்னா, அவன் எந்த நம்பிக்கையில் நான் லவ் பண்ணுறது, நியாயம் தானே, எந்த நம்பிக்கையில் நான் லவ் பண்ணுறது, ஒரு எக்ஸாம் கூட நீ பாஸ் ஆகலை, அப்படியே நம்மளுக்கு தான் தெரியும். அப்போ தான் இவன் எக்ஸாமில் பாஸே ஆகலையா. உடனே அவன் ஃப்ரெண்டு கேட்பான், அவன் +2ல பாஸ் ஆகிட்டா நீ ஓகே பண்ணிடுவியா? இது என்னடா நியாயம் இருக்கு? ஓகே, அவன் +2ல பாஸ் ஆகிட்டா அந்த பாக்ஸ் சொல்லிட்டு போயிடுவான். ஒரே ஸ்கூலில் இருக்கிறவரை ஏன் 1 மாதம் கழிச்சு பார்க்கணும், எக்ஸாம் முடிய வரைக்கும் வெயிட் பண்ணி தினம் தானே பார்க்க போகிறேன், ரைட்டு விடுங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்காக, இவளுக்காக கிடையாது, அவங்க அம்மாக்காக ஒரே மாதத்தில் படித்து 1077 1200 எப்படி 1 வருஷம் 2 வருஷம் இந்த 12th மார்க்குக்காண்டி சில பேர்லாம் அவனுங்க 5ஆவது பிள்ளைந்தே ரெடி ஆவானுங்க. அவனுங்களால கூட இந்த மார்க் எடுக்க முடியுமான்னு தெரியாது. ஆனால் ஒரே மாசத்துல படிச்சு 1077 1200க்கு 1077 எடுத்து அந்த பெண் மனசையும் இடம் பிடிச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா ஸ்கூல்ல 9th ரேங்க் வாங்கி எல்லாருக்கும் ஹீரோ ஆயிடுவான். இந்த காது ஓட்டை இருக்குன்னு எவ்வளவு பேசுறா ஏறி செய்வீங்க? இந்த மாதிரி நியாயம் வேணாம். இஷ்டத்துக்கு யார் என்ன பதிவு பண்றாருன்னா, ஐயா நீங்க வந்து +2 +1 என்ன கர்மாந்திரம்னாலும் இருங்க, ஃபுல்லா ஜாலியா ஃபன் பண்றீங்க, எக்ஸாம் டேட்டுக்கு கடைசி 1 மாசத்துக்கு உட்காந்து படிச்சா கூட உங்களால் 1077 மார்க் மயிரை எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும்? பாஸ் ஆயிருவியா நீ? மயிராவ அதைத்தான் சொல்றான், ஒரே மாசத்துல படிச்சா நீ பாஸ் ஆயிரு. ரியாலிட்டிக்கு கொஞ்சம் கூட க்ளோஸ் கிடையாது. இதான் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஓகே நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னா மயிரா கூட பண்ண முடியாது. 10 பைசா உங்களால் பண்ண முடியாது. 1000ல் ஒருத்தர் 1,00,000ல் ஒருத்தர் வேணா அந்த மாதிரி பாசிபிலிட்டி ஆகும், சத்தியமா நடக்காது. சரியா? பல சினிமாவை பார்த்துட்டு இதெல்லாம் இப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் விட்டுறாதீங்க. +2ன்றது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ரொம்ப மிக முக்கியமான காலகட்டம். அவனோட வாழ்க்கையவே அடுத்த நிலைக்கு கொண்டு போற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் வந்துட்டு வருஷம் ஃபுல்லா அவன் என்ன ஓபி அடிச்சுட்டு கடைசி ஒரு மாத்திரை படி என்ன புகுத்துற நீ? இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஈஸியா அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்க. ஒரு படத்தை பார்த்துட்டு அப்படியே அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. அவங்க அப்படியே அதை அவங்க செயல்முறைப்படுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மோகத்துல இருக்கிற அந்த நிலையில இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட நீ என்ன சொல்ல வர? பொண்ணு பின்னாடி சுத்துன்னு படம் முழுக்க சொல்லிட்டு கடைசியில காதெல்லாம் என்ன படிப்புனா என்னன்னு கிளாஸ் எடுக்கிற அவன் மைண்ட்ஸ்ல அது ஏறாது. நீ படம் முழுக்க ஒன்று பண்ண பாரு, இன்னைக்கு முட்டைக்காலைக்கு அப்படின்னு அந்த கர்மத்தான் பண்ணிருப்பானுங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்றதா மனசை பதிஞ்சிருக்கும். அது எப்படி எனக்கு புரியலடா. படம் முழுக்க எல்லா சோமாரித்தனமும் கேப்பாரித்தனமும் பண்ணிட்டு கிளைமேக்ஸ் நான் ரொம்ப நல்லவன், இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, நாங்கள் தெரிஞ்சிட்டோம், நாங்கள் திருந்துறதுக்கு காரணம் இதான்னு சொன்னா அது எப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்படிதான் ஒருத்தர் மாமன்னான்னு படம் எடுத்தாரு. ஃபகத் ஃபாசில் மாதிரி ஒரு கேரக்டரா உருவாடிங்கன்னா அந்த அளவுக்கு கல்யாணத்தில் பேனர் வைக்கிறானுங்க, கருமாதியில பேனர் வைக்கிறானுங்க, பால்குடத்தில் பேனர் வைக்கிறானுங்க, ஜல்லிக்கட்டுக்கு பேனர் வைக்கிறாங்க. ஃபகத் ஃபாசிலுக்கு தமிழ்நாட்டுக்குமே சம்மந்தம் இல்லை. ஆனா அந்த கேரக்டரை உள்வாங்கிட்டு ஃபகத் ஃபாசில் தான் ஜாதி கட்சி தலைவர் மாதிரி எல்லா இடத்துலையும் வச்சாங்க. அந்த அளவுக்கு தான் இங்க இம்பாக்ட் ஆகுது, தப்பா இம்பாக்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும். இந்த படம் ஓடும். இப்போ உள்ள ஜென்ரேஷன் யூத் எல்லாம் பார்த்துட்டு ஆஹா ஓஹோ அப்படின்னு விசில் அப்படியே இதை புடிச்சு உரி விட்டு கூட முத்தம் கொடுப்பானுங்க. இதுல வேற ஒருத்தர் வெளியில வந்துட்டு தமிழ் சினிமா விட்டுட்டு கென்கருணாஸ் நிரப்பவாரா, டேரக்டா விஜய் போனாரு அவர் இடத்த ஃபில் பண்ணுவாரான்னு கேட்க துப்பு இல்லை, என்னென்னமோ கேட்கலாம் மாற்றி. உனக்கு விஜய் இடத்த அவர் ஃபில் பண்ணுவாரான்னு கேட்க மனசாட்சி வேணாம். 30-33 வருஷம் கேரியர்ல இருந்தவரோட இடத்த வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ணவரே வந்து நிரப்புவாராம. தேவையில்லாம எனக்கு வன்மத்தை கழிப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஆல்ரெடி அந்த படமே எனக்கு வன்மமாக தான் இருக்கு. இல்லை மேற்கொண்டு எனக்கு வன்மத்துக்குள்ள வந்து பெட்ரோல் ஊற்றி கிடக்காரு. படம் முழுக்க நீ சோமாரித்தனம், கேப்மாரித்தனம், பொறுக்கித்தனம், புறம்போக்கத்தனம் பண்ணு, கடைசியா 1 மாசம் நீ படிச்சு பாஸ் ஆயிடலாம், அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு ஒரு தப்பான எண்ணத்தை கொடுக்குற யூத் வந்து சமூகத்துக்கு கேடான படம் தான். நீ என்ன வேணாலும் முட்டு கொடுங்க, இது ஒரு அன்வான்ட் அணி தான். எனக்கு யூத் வந்துட்டு 100க்கு வந்து 40 கொடுப்பேன், 40 கூட இல்லை 35 தான், ஜஸ்ட் பாஸ் தான் இதுலையுமே. ஸோ அதுவுமே மற்ற விஷயத்துக்காக தான், அவ்வளோதான். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம், நல்ல சந்திக்கிறேன். விஜய் கிராதகன் இது நம்ம ஷோ ரியல் அந்த போச்சு.